வியூவர்ஸ், இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து ஃபெட்ரிஸ்பர்க் ஹேவ். ஃபெட்ரிஸ்பர்க் ஹேவ்ங்கிறது ஃபெட்ரிஸ்பர்க் கார்டன்ஸ்னு அர்த்தம். இதுக்குள்ளதான் நம்ம இப்போ போய் பார்க்க போறோம். இது வந்து சிட்டிக்கு நடுவுல ரம்யமா வடிவமைச்சிருக்காங்க. இந்த பாருங்க, பின்னாடி எனக்கு பின்னாடி ரோடு தெரியுது. பார்க்கறதுக்கு அவ்வளோ ரம்யமா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். ஃபெட்ரிக்ஸ்பர்க் ஹேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேவ்ங்கிறது கார்டன் அர்த்தம். என்னென்ன இருக்குங்கிறத காமிச்சிருக்காங்க. டாக கொண்டு போலாம், சைக்கிள்ல போகக்கூடாது, சமைக்க கூடாது. பூஞ்சோலை, பூஞ்சோலைக்குள்ள வந்திருக்கோம். எவ்வளோ இயற்கையா அழகா புலங்காயுதமா இருக்கு பாருங்க. அமைதியான குழந்தைகளை இங்கே வெளியில் இந்த வண்டியில் கூட்டிட்டு வந்து உட்காந்து அவங்க படிக்கிறத படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளோட வாக்கிங் வந்து கை குழந்தையும் வண்டியில் ஓட்டிட்டு வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகான மரங்கள். காற்று கொஞ்சம் குளிர் கூட இருக்கு. இடம் அவ்வளோ ரம்யமா இருக்கு. அழகா இருக்கு.
ஏதோ வரைஞ்ச மாதிரி அங்கங்கே பறவைகள், ஒரு நீரூற்று, முன்னாடி பாருங்க கலர்ஃபுல்லான மரங்கள். எங்க பார்த்தாலும் அழகு கொட்டி கிடக்கு. கோப்பன்ஹேகன் டென்மார்க்ல இயற்கை சூழல் நிறைஞ்ச இடத்துல. இந்த பார்க்க, இந்த கார்டனை சுற்றி பார்க்கணும்னா எப்படியும் ஒரு 4 மணி நேரமாவது ஆகும் போல் இருக்கு. நடந்து போறதுக்கு ஒரு சக்தி வேணும், அதே நேரத்தில் 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் வேணும். ஆனால் இந்த குளிரில் அது கொஞ்சம் கஷ்டம். வந்த வாசல் நேர தெரியுது பாருங்க, அதுதான் நான் இவ்வளோ நேரம் சுத்திட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சிட்டிக்கு நடுவுல இருக்கு இந்த இடம். ஆனா அவ்வளவு ரம்யமா இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு சூழலை உருவாக்குது. எங்க பார்த்தாலும் மரங்கள், செடிகள், நீர்நிலைகள். நடந்து போக சுற்றிலும் ஒரு பாதை. அந்த பாதையில இப்ப இலையுதிர் காலம்ங்கிறதுனால விழுந்து கிடக்கிற அந்த இலைகள், இதெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பார்த்து ரசிப்பீங்கன்னு நம்புறேன். அதனாலதான் நான் பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்களும் பார்க்கணும்னு இந்த வீடியோவை நான் எடுத்துட்டு இருக்கேன்.
எப்படி வடிவமைச்சிருக்காங்க பாருங்க வியூவர்ஸ். வியூவர்ஸ், இங்கே பாருங்க, நம்ம ஊரில் நேர்த்திக்கடனுக்கு கட்டி விடுவாங்க மரங்களில். அதே மாதிரி இங்கே குழந்தை இல்லாதவங்க குழந்தைகளுடைய சாமான்களை வாங்கி மரத்தில் கட்டி வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கூல்ல இருந்து வந்து இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து இங்க விளையாட விடுறாங்க பாருங்க. இந்த பிள்ளைகள் எவ்வளோ ஆனந்தமா விளையாடுறாங்க பாருங்க. ஸ்கூல்ல அந்த பேக்கோட கூப்பிட்டு வந்திருக்காங்க பாருங்க. இங்க என்ன பழக்கம்னா, இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் பஸ்ஸில் ட்ரெயினில் எப்படி இறங்கணும், எப்படி டிக்கெட் எடுக்கணும், ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிட்டு போய் அவங்க அந்த பழக்கத்தை கொண்டு வருவாங்க. இந்த பிள்ளைகள் பாருங்கள் மேலே எவ்வளோ தைரியமாக ஏறி நிற்கிது, இங்கே விளையாடுறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தவங்க அவங்கள அப்படியே ஃப்ரீயாக விட்டுறாங்க.